கன்னிராசி நேயர்களே, இதுவரை உங்களுக்கு கன்னியிலேயே கேது பகவான் இருக்கின்றார்கள். 7ஆம் இடத்தில் மீனத்தில் ராகு இருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி யார் என்று பார்த்தால் சுக்கிர பகவான் மீனத்தில் உங்களுக்கு சமசப்தமியாக உச்சம் பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கன்னிராசினியர்கள் மன ஆரோக்கியமாகவும் மன சந்தோஷம் எத்தனை வந்தாலும் சரி பார்க்கலையா உடைய அப்படின்னு ஒரு குதூகலம் சந்தோஷம். லௌகிக அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு தட்டி கொடுத்து உங்களை சிரம் பிடித்து கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் என்றால் அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம்தான். ஆக சொல்ல வந்தது 6ஆம் இடத்தில் இருக்கின்ற அந்த சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்திற்கு சமசப்தமியாக வருகிறார்கள். இருந்தாலும் கூட சற்று ஏற்ற இறக்கம் சிரமமாக இருந்தாலும் கூட கன்னிராசி நேயர்கள் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவீர்கள். மேலும் அங்கு இருக்கின்ற அந்த ராகு பகவான் 1-7 7ஆம் இடம் கன்னிக்கு மீனம் தானே, அங்கே லக்னத்திலே ராகு இருக்கார். இவங்க இப்போ மாற போகிறாங்க, அது ஒரு பக்கம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா சமசப்தமியாக சனீஸ்வர பகவான் அங்கே அமர்கின்றார்கள். அமர்வதின் பொருட்டே உங்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட அதை சமாளித்து விடுவீர்கள். மேலும் அந்த குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக கேந்திராதிபதி எங்கே இருக்கிறார்? ரிஷபத்தில் இருக்கிறார். அந்த ரிஷபத்தில் இருக்கின்ற குரு பகவான் 9ல் இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆக கேந்திராதிபதி சிறப்பான ஒரு நிலையில் இருப்பதால் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அந்த குரு பகவானுடைய தீட்சணியம் ஆக அதுவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலையைத்தான் தந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த 7ஆம் இடத்தை பற்றி சப்தமாக இருக்கிறதே, 6ஆம் இடத்தை விட்டு போனால் கூட 7ஆம் இடம் சற்று சிரமமாக இருந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தார் அண்டை அயலார்களோடு இருந்து வந்த சில பிரச்சனைகள் கூட இப்பொழுது சரியாகிவிடும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இல்வாழ்க்கையில் அந்த இல்வாழ்க்கை துணை மனைவியோடும் மற்றும் கணவன் மனைவி உறவில் சற்று பிணக்குகள் இது நாள் வரை இருந்தாலும் கூட இப்போது எல்லாமே சரியாகிவிடும். அதே போன்று உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் 9க்கு உண்டானவனும் பார்த்திங்கன்னா லௌகிக அதிபதி சுக்கிர பகவான் சிறப்பான ஒரு நிலையில் உச்சம் பெற்று இருப்பதால் ஆக சமசப்தமாக உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதாலும் கூட நீங்கள் நினைத்ததை செய்யலாம், சாதிக்கலாம். வீட்டிற்கு உண்டான ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை ஆபரணங்களை பெறலாம். மேலும் கூட குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான ஒரு நிலை ஏற்படலாம். சிலருக்கு அந்த திருமண யோகங்கள் ஆண் பெண்களுக்கும் அமையும் எல்லாம் சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் மற்றும் அனைவரும் இணைந்து கூட ஆலய தரிசனங்கள் செய்யலாம், ஆன்மீக சுற்றுலா செய்யலாம், வடநாட்டு பயணங்கள் செய்யலாம். அப்படி போன்ற ஒரு சில காரியங்கள் தித்திக்கும். ஆக எல்லாமே மன மகிழ்ச்சியாக இருக்கின்றன. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு பரிகாரமாக மனதில் படுத்தி ஒன்று கூறுகிறேன். சிவபெருமான் திரும்ப அதுதான் சொல்ல, யார் நினைக்கிறார்களோ அவருடைய உள்ளத்தையே தனது இல்லமாக மாற்றி அமைத்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து தடுத்தாட்கொண்ட வள்ளல் பிரான் அந்த சிவபெருமான், அவரை யாரும் நினைத்து கொண்டே இருங்கள், மறவாதீர்கள். அந்த சிவபெருமானுக்கு உண்டானது பிரதோஷ நாள். அந்த சிவன் விஷம் மருந்தியது சனிக்கிழமை தான், திரியோதிசை என்று அறிந்தினார். ஆக சனிக்கிழமையும் திரியோதிசையும் இணைந்து வருகின்ற அந்த ஒரு நாள் தான் சனி பிரதோஷம். அந்த சனி பிரதோஷம் தவறாமல் வருகின்ற மாதங்களில் ஒரே மாதத்தில் 2 முறை சனி பிரதோஷம் வர இருக்கிறது. அந்த சனி பிரதோஷ காலங்களில் நீங்கள் சிவ தரிசனம் செய்யலாம், நந்தீஸ்வரர் பெருமனை தரிசிக்கலாம். சோமவார விரதம் திங்கட்கிழமை விரதங்களும் இருந்தால் மிகவும் சிறப்பு. முடிந்தவர்கள் இருங்கள், வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஓம் நமச்சிவாயா என்று கூறினாலேயே சிவன் உங்களை ஆட்கொண்டு தடுத்தாட்கொள்வார். குறிப்பாக அந்த கன்னிராசி நேயர்கள் பிரதோஷ வழிபாடு, குறிப்பாக சனி பிரதோஷம் இன்னும் சிறப்பாக இருக்கும்.